கேட்சி மர்டர் ஏரியா. கிடைத்துள்ள எவிடன்ஸ்களை வைத்து செய்யப்பட்டுள்ள கிரைம் சீன். மாஃபியா இஸ் த மர்டர். இங்கே மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க சஸ்பெக்ட்ஸா. இவங்களெல்லாம் இப்போ கிரைம் சீன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இவங்களில் ஒருத்தர் தான் அந்த மாஃபியா மெம்பர் இருக்காரு. ஒரு மாஃபியா டீம் வந்து ஸ்ட்ரே கிட்ஸ் காஃபேல ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் இருக்காங்க ஒரு சந்தேகத்துல. நானும் சஸ்பெக்ட் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன சஸ்பெக்ட்? இவர் தான் டாக்டர் கிம். ஜான்பன் டென்டல் கிளினிக்ல இவர் தான் டென்டிஸ்டா இருக்காரு. செகண்ட் ஃப்ளோர்ல வழக்கமா ஸ்ட்ரே கிட்ஸ் காஃபேல காலையில காஃபி குடிக்கவும் போக மாட்டாரு. செகண்ட் சஸ்பெக்ட் டாக்டர் யாங். இவர் ரொம்ப கியூட்டா இருக்கார்ல. அப்புறம் இவர் பங்பங் ஜெனரல் சர்ஜரி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு. இவர் வழக்கமா அதே காஃபேக்கு போவாரு. தேர்ட் சஸ்பெக்ட் இவர் பேரு பரிஸ்டா பங். ஸ்ட்ரே கிட்ஸ் காஃபேல 3 வருஷமா வேலை பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு காஃபியே பிடிக்காதா. ஆனால் இவர் போடுற காஃபி அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. ஃபோர்த் சஸ்பெக்ட் இவர் தான் செஃப் லீ. அவர் எப்பவுமே அந்த காஃபேக்கு வந்து சன்ரைஸை பார்ப்பாரு. இவர் ரொம்பவே அமைதியான ஆளு. இவருக்கு நிக்நேம் தான் வச்சிருக்காங்க, லீ பில்டிங் ஏஞ்சல். அஞ்சாவது சஸ்பெக்ட் இவர் அன்எம்ப்ளாய்ட் லீ. இவர் எப்பவுமே வேலையெல்லாம் பட்டதாரின்னு சொல்லிக்கிட்டு கஃபேல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவார். எனக்கு பார்த்து வர பொறாமையா இருக்கு. ஆறாவது சஸ்பெக்ட் இவர் தான் டீச்சர் ஹியோன். ஹியோன் பாங் கிண்டர் கார்டன் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாரு. ஓனர் சோட டாக்டரோட கிளாஸ் டீச்சர். ஏழாவது சஸ்பெக்ட் இவர் தான் ஐடல் ஹான். உலக புகழ் பெற்ற ஐடல் குரூப் ஹான் கிட்ஸ் என்ற குரூப்ல ஹேண்ட்ஸம் மெம்பர். முதலையா ஸ்ட்ரே கிட்ஸ் கஃபேல இவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எட்டாவது சஸ்பெக்ட் இவர் தான் சிஓ டிடெக்டிவ். இவர் ரொம்ப கிரேட் டிடெக்டிவ்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நேர்மையானவரா. ஹியூஜின் டீச்சராக வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் இவர் படிச்சபடியால் ஜூடே யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணி ஓனர் ஷோவோட பழக்கம் வச்சிருக்காரு. நான் அன்னைக்கு பார்த்தேன், சிஓ டிடெக்டிவ் தான். ப்ளீஸ் யாரும் என்ன கொன்றாதீங்க. நான் சஸ்பெக்ட் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது. என்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அட இங்கே என்னடா நடக்குது? ஓனர் சோவா ஒரு மாஃபியா குரூப் கொன்றுச்சா? ஓனர் சோவா? என்னது, அவர் செத்துட்டாரா? சொல்லவே இல்லை. ஆமாம், நாங்கள் சஸ்பெக்டை இன்னும் 3 நாளில் கண்டுபிடிச்சிருவோம். கேட்டல 3 நாள் போதுமா? உங்களில் ஒருத்தர் தான் அந்த மர்டர் பண்ணவர் இருக்காரு. நீங்கள் கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பனிஷ்மெண்ட் ரொம்ப கடுமையாக இருக்கும். முதல் நாள். சரி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே டிடெக்டிவ், முதல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் வாங்க. நான் முதல்ல இந்த ஜெல்லியை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்குது. நான் தான் டிடெக்டிவ் சிஓ. எல்லோரும் அமைதியாக இருங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்கீங்க. இது நீங்கள் தான் எப்படி நம்புறது? இறந்து போன விக்டம், அதாவது ஓனர் சோ என்னோட உயிர் நண்பன். ஓனர் சோவா? நாங்கள் 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் இறந்துட்டான்னு. இப்போ உங்கள் க்ளோஸாக இல்லையா? வரையும் அப்போ கொண்டிருக்கக்கூடாது. இல்லை அப்படி கிடையாது. பேசுறது இல்லைன்னா அவன் நம்பரை தொலைச்சிட்டேன், அவ்வளோதான். வேற என்னால் ஏற்றுக்க முடியாது. ஞாபகம் இருக்கட்டும், நான் ஒரு டிடெக்டிவ். நான் உங்களெல்லாம் விசாரிக்க வந்திருக்கேன். மாஃபியா மெம்பர் கிடையாது. இந்த மாதிரி வேலையை நான் பார்க்க மாட்டேன். 2 வேலை பார்க்குறீங்களா? ஐயோ, எப்படி இருந்தாலும் சரி, நான் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்த அநியாயத்தை எனக்கு நீங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஓகே, வாங்க நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஆமாம் டிடெக்டிவ். இல்லை அப்படி சொல்லக்கூடாது, கூலாக சொல்லணும். ஐயா, என்ன பண்ண ஃபன்னாக இருக்க தெரியாது. எப்பவுமே ஃபன்னாக இருக்க மாட்டேன். கண்டுபிடிச்ச முடியாது. ரொம்ப நாளைக்கு டிடெக்டிவாக இருக்க முடியாது. நீ அவுட்டு. ஆமாம் டிடெக்டிவ் அண்ட் ஹேண்ட்ஸம். ஆமாம் செஃப்லி. எப்போவுமே எனக்கு ப்ரௌனி தான் பிடிக்கும். நான் தான் அன்எம்ப்ளாய். அப்புறம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நான் தான் டென்டிஸ்ட். என்கிட்ட எப்போவுமே பிரேசஸ் இருக்கும். நான் தான் டாக்டர் ஐஎன். நான் தான் பரிஸ்டா பங். எனக்கு காஃபினா பிடிக்காது. நான் தான் கிண்டர் கார்டன் டீச்சர் ஹாங் யூஜின். நான் தான் உலக புகழ் பெற்ற ஐடல் ஹான். அப்படின்னா எங்க முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க. எங்க உன்னோட கண்ணாடி கழட்டு பார்ப்போம். ஓகே, நான் கண்ணாடி கழட்டுறேன். இப்போ தெரியுதா? பார்க்க முடியல. கண்ணு கூசுது. தாங்கல, என்னால பார்க்க முடியல. எனக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலி நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா ப்ளீஸ்? உங்களை கடைசியாக மீட் பண்ணிட்டேன். தொடர்ந்து லெட்டர்ஸ் அனுப்பிச்சது நீ தானா தம்பி? நீ என்னோட பெரிய ஃபேனா? ஆமாங்க. ஆமாம் தம்பி, உன் கை நடுங்குது. ஆமாடா, உன் கை நடுங்கிக்கிட்டே இருக்கு. நீங்களாம் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா?
ஒரு வேளை ஆமாம் கரெக்டு தானே. நான் ரீசெண்டாக ஒரு மியூசிக் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்கிறேன்? நானும் தான் அப்லோட் என் பண்ணியிருந்தேன். மூஞ்சியை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே. எங்களுக்குள்ளே முதல் சண்டை தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் ஏன்? எனக்கே தெரில. அப்போனா நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் கரெக்டு. இங்கேயே கொண்டிருக்க கூடாது. ஏன்னா 2 பேரும் பிளான் போட்டு வந்துருக்கலாம்ல. அதனால தான் இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் 2 பேரும் மாஃபியா கும்பலில் சேர்ந்தவங்களா? இல்லை, உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் 2 பேரும் இன்டர்நெட்டில் தான் சேட்டிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். அப்புறம் மீட் பண்ணலான்னு இங்கே வந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் இவன் தான் இங்கே மீட் பண்ணலாம் அந்த கஃபேக்கு வர சொன்னான். அதனால தான் நான் வர சொன்னான். இவன் தான். ஹே கண்ணாடி கல்ட்ரா, நான் உன்னை பார்க்கணும். எங்கே உன் கண்ணை காட்டு பார்ப்போம். இல்லை திருப்பி மாட்டேன். இவ்வளோ அழகான கண்கள். எனக்கு இந்த கஃபேல உள்ள காஃபி பிடிக்கும். அதனால தான் இங்கே நான் வந்தேன். அதனால தான் இங்கே மீட் பண்ணலான்னு நான் சொன்னேன். எப்போவுமே நான் இந்த சன்ரைஸை பார்த்து இங்கே தான் காஃபி குடிப்பேன். அதனால தான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, பரிஸ்டாவோட காஃபி எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அவனோட அமெரிக்கானா எனக்கு ரொம்ப இஷ்டம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவன் போகிற காஃபிலாம். அவன்கிட்ட இப்போ அமெரிக்கானோ நீ உலக புகழ்பெற்ற ஸ்டார் தானே. இவன் கூட இப்போ பழக்கம் வச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லூசு பையில அது வேறு எபிசோடா. சாரி, நான் மறந்துட்டேன். நாங்கள் வேறு ஜஸ்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அவ்வளோதான். அப்போனா நீங்கள் 2 பேரும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானே. அடுத்து நான் தான் செஃப் லீ. எனக்கு என்ன வேணும்னா ஓனர் ஷோவை கொள்றதா? இல்லை, அப்படி சொல்லவே இல்லை நான். அப்போனா நீ ஓனர் ஷோ ப்ரெட்டு மாதிரி கட் பண்ணி கொண்டுட்டியா? ஐயோ சைக்கோ கில்லரா? அப்போ நான் அவர் கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் திடீர்னு அவர் எங்கிட்ட பேசுகிறதுலன்னா புரியல, என்ன சொல்ல வர? ஒரு நாள் நான் டெசர்ட்ஸ் ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அதே சேம் பில்டிங்கில் ஷோவும் ஒரு கஃபேவே ஓப்பன் பண்ணார். அதனால் என் வியாபாரம் கவுண்ட். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் எதிரிங்களா? அதனால தான் நீ அவனை கொண்டுட்ட. அப்புறம் உன் கடைக்கு என்னாச்சு? இருங்க நான் பேசி முடிக்கிறேன். சாரி, பேசுங்க. நான் அவருக்கு எதுவுமே பண்ணல. ஆனால் அவர் எப்போவுமே என்னை பார்த்து முறை. உனக்கு ஓனர் ஷோ பிடிக்குமா பிடிக்காது அதை சொல்லு. இல்லை, எனக்கு அவர் எப்பவுமே பிடிக்காது. ஆனால் நான் அதை எப்போவுமே வெளிக்காட்டினது இல்லை. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் அப்படி பார்த்தா சும்மா அவனை கொண்டுட்டா. அமைதியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கதை வச்சுருக்க என்னால் நம்பவே முடியல. ஒருவேளை நீ இதெல்லாம் வச்சுருக்க நிஜமாக நீ டிடெக்டிவ் தானா? அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ஓனர் ஷோ இறந்துட்டாருன்னு. அது மட்டும் இல்லை, நான் அன்எம்ப்ளாய் லீவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தேன். ஏன்னா இந்த பில்டிங் எனக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்தாரு இவர். அதனால் எனக்கு ரொம்ப பழக்கம் இவர். ஆமாம், கொஞ்சம் க்ளோஸ் தான் நான். எல்லோரும் வாங்க கை தட்டுவோம். இல்லை யாரும் அவன் கவனிக்காதீங்க, கலாய்க்கிறான். நீ ஏன் இப்படி பார்க்குற? ஆஹா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நீ ஒரு டென்டிஸ்ட் தானே, இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே தான் ஒரு கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் மேலே டாக்டர் யாங் கூட தான். இவரும் அதே பில்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு என் கூட. ஒரு நிமிஷம், நீ அந்த ஜெனரல் சர்ஜரி டாக்டர் தானே? நீ இங்கே என்ன பண்ணுற? இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்குற? அப்படி இல்லை, நாங்கள் செப்பரேட்டாக தனித்தனி கிளினிக் தான் வச்சுருக்கோம். ஒரே ஃப்ளோரில் இருக்கோம். ஒரு நிமிஷம், ஓனர் ஷோ சாகிறதுக்கு முன்னாடி டென்டல் கிளினிக் தான் போனார். ஒரு வேளை இவர் தப்பான பல்ல பிடுங்க நான் அதை இறந்துட்டாரோ? அப்போ நீ தப்பான பல்ல ஏதாவது எடுத்துட்டியா? என்னடா புதுசாக கிளப்புறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐயோ, ரூமர் கிளப்புறோம். இது ஸ்கிரிப்டிலே கிடையாது. ஒரு டென்டிஸ்ட் தப்பான பல்ல பிடுங்கினாலும் அது மர்டர் தான். வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். ஹே டாக்டர் யான், உன்னோட ட்ரெஸ்ஸு சென்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஆமாம், எனக்கு ஸ்டைலாக இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் ட்ரெஸ்ஸை காட்டு. என்ன வித்தியாசமாக இருக்குது? இது மாஃபியா ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. கிடையாது, இதெல்லாம் 2 வேலை பார்க்குறியா? இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் சர்ஜன் மட்டும்தான். எனக்கு ஃபேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். என் கால் திடீர்னு ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரியல. நான் வேணா ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? ஆமாம், நீ டாக்டர் இல்லை? ஆமாம், மனித உடலை பற்றி எல்லாமே உனக்கு தெரியும்ல. சரி, அடுத்து இன்ட்ரடியூஸ். நான் தான் பரிஸ்டா பங்க். நம்மளே பெரியவன் வந்தான், ஓல்டு காய். நான் இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன். கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கும். உனக்கு காஃபியே பிடிக்காதுன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் பரிஸ்டாவா ஆன? எனக்கு பிடிக்காது உண்மைதான். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். பொய் சொல்கிறத எடுத்து நீ எப்போ எல்லாத்துக்கும் கொடுத்த அதை விற்கிறேன். பொய் சொல்கிறான். எல்லாத்துக்குமே காசு வாங்கிட்டு தான் அந்த காஃபி. எனக்கு அந்த பணத்தெல்லாம் கொடுத்துறியா? நான் எடுத்துக்கவா? ஆக்சுவலி ஓனர் இந்த கடையை எனக்காக தான் ஓப்பன் பண்ணார், எனக்கு கொடுத்தாரு. ஆனால் திடீர்னு 2வது கடை ஓப்பன் பண்ணி அதை நல்லா நடத்த ஆரம்பிச்சு. திரும்பவும் கடையா? ஒருவேளை நீ அதனால தான் அவன் மாரி கோவப்பட்டு கொண்டுட்டியா வர? பரிஸ்டா, இந்த காரியம்லாம் பண்ணியா நீ? ஓனர் இறந்துட்டார். ஸோ அவர் 2வது கடை இப்போ என்னோடது தான் ஆயிடுச்சு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எனக்கு 2 கடையுமே உனக்கு சொந்தமாகும். அது என்னோட கடை இல்லை, அது என்னோடது. ஏன்னா இந்த பில்டிங்கோட ஓனர் நான் தானே. அப்போ அது கஃபே என்னோடது தான், அவ்வளோதான். இரவு உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போடுங்க. யார் இந்த மாஃபியா குரூப்பில் உள்ள மண்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க.
அந்த ஐயன் சர்ஜியனாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான். எனக்கு ஓட்டு போட ஒரு நல்ல ரீசன் கூட இல்லை அவனுக்கு. அதனால அவனை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டேப்லெட் நான் எனக்கு தோன்றப்பெல்லாம் போடும். ஆனால் நீ எதுக்காக விட்டமின்ஸ் போடுற? ஒருவேளை எக்ஸ்பைரி டேட் ஆனது இதை வச்சு தான் ஓனர் ஷோ கொண்டியா? இல்லை, இது விட்டமின் தான். என்ன வந்தாலும் நடக்கட்டும். நான் செஃப்லியோட ப்ரௌனி சாப்பிடுவேன். 3 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. லா 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 லா. ஹை கேமராமேன்ஸ், ஹை 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 ஹை. புரியுது, இவங்களும் என் ஃபேன்ஸ் போல. இவர் ரொம்ப கூலாக இருக்காரு. ஓகே, இப்போ நான் போகிறேன். ஆமாம், யார் அவன்? இவரை தெரியல, இவர் தான் ஐடல் ஹான். அப்படியா? நான் நினைக்கிறேன் அந்த பரிஸ்தா பங் சாந்தா. ஏன்னா அந்த கடை வேணுன்றதுக்காக அவர் தான் பண்ணியிருக்கணும்னு தோணுது. அவர் தான் நல்லா தெரியுது. ஒருவேளை அன்னம்பிள்ளை லியா இருக்கலாம், டாக்டர் கிம்மா கூட இருக்கலாம், இல்லை ஹியூஜினா இருக்கலாம், இல்லை அந்த சங்மினா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த ஹானு ஐடாலாக இருக்கணும், இல்லை ஃபெலிக்ஸு. யாராக இருக்கும்? எல்லாருமே பார்க்க மாஃபியா மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் டாக்டர் கிம்மா இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் கிம் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கான்னு பேசிக்கிறாங்க. அவனுக்கு தான் ஓட்டு போடுறேன். பாய். நான் நம்புகிறேன் அந்த செஃப் அவன் பேர் என்ன லீ, அவனாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவன் வியாபாரம் கவுந்துருச்சுன்றனால ஓனர் ஷோ கொண்டிருப்பான்னு தோணுது. நான் நினைக்கிறேன் இந்த மாஃபியா மெம்பர் அந்த செஃப்லியாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவன் கையில் விட்டமின்ஸ்ன்ற பேரில் வேறு பாட்டில் மாதிரி இருந்துச்சு. அவனாக இருக்கலாம். ஏன்னா இவன் இவ்வளோ சீக்கிரம் ஓட்டு போட்டு வந்துட்டான். யார்? நீ தான்டா. செஃப்லியாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் சீக்கிரம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவன் கையில் அந்த விட்டமின் டேப்லெட் ஒரு மாதிரி வச்சுருக்கான். அது பாய்சன். நான் தான் சொன்னேன்ல, அது வெறும் விட்டமின் டேப்லெட் தான். டாக்டர் கிம் சியாமிங் அவன் தான் பார்க்க மாஃபியா மெம்பர் மாதிரி இருக்கான். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓட் போட்டிருக்காரு. என்னடா பண்ணுறீங்க? டிடெக்டிவ் சியோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதை கொடுங்கடா. என்னடா பண்ணுறீங்க? இது எப்படா இவ்வளோ தைரியம் உங்களுக்குலாம்? யார் மாஃபியான்னு எனக்கு தெரில. அந்த ஹியூஜின் டீச்சராக இருக்கலாம், இல்லை டாக்டர் கிம்மா இருக்கலாம். அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் அந்த சியோமினுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஏன்னா அவன் மேலே தான் சந்தேகம். நீ தான் அந்த மாஃபியாவா? என்ன குறுகுறு பார்க்குற நீயா? நான் நினைக்கிறேன் அந்த டாக்டர் கிம் தான் மாஃபியாவாக இருப்பான். ஏன்னா அவன் தான் பார்க்க வித்தியாசமாக செயல்படுறான். ஆனால் நான் ஒன்றும் ஃபன் எதிர்பார்த்தேன், நடக்கலாம். அதனால் நான் பரிஸ்தா பங்க் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கேன். அவன் மேலே நான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அந்த கஃபே அவனுக்கு வேணுன்றதுக்காக ஓனர் ஷோ கொண்டிருக்கலாம்ல. ஓட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான்லாம் எங்கே படுத்தாலும் தூங்கிடுவேன். இதுதான் என்னோட அண்டர் கவர் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கே படுத்தாலும் தூங்கிடுவியா? ஆமாம். அப்படியா? ஜாலியாக தூங்க போகிறேன். 2வது நாள். குட் மார்னிங். டாக்டர் கிம் தான் மாஃபியான நிறைய ஓட்டு வந்திருக்கு. ஸோ என்னது நானா? ஏன் என்னால் நம்பவே முடியல. எல்லாருமா? நான் உனக்கு ஓட்டு போடல. டிடெக்டிவ்ஸையோ நீங்கள் ஒரு நாள் பூரா டாக்டர் கிம் கையில் விலங்க மாட்டி வைக்கணும். நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். டான்ஸ் ஆட போகிறேன். டான்ஸ் ஒரு நாள் மட்டும்தான். தகுந்த எவிடன்ஸ் கிடைக்கலனா அவரை திரும்ப விட்டுருவோம். இதுதான் முதல் தடவை மாட்டுறியா? இப்படி மாட்டுற? வலிக்குது. வலிக்குதா? சாரி. ஸோ கூல். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. பண்ணிடாத. என்ன ஓட பார்க்குறியா? கிரைம் சீனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இருங்க. செஃப்லி கையில் இருந்த அந்த விட்டமின் பாட்டில் என்ன இருக்குன்னு கேட்கவே இல்லையே. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஆமாம், அதை பற்றி சொல்லவே இல்லை. எப்போவுமே நிறையா ஸ்வீட்ஸும் அப்புறம் ப்ரௌனிஸ் குக்கீஸ்லாம் நிறையா சாப்பிடுவேன். அதனால நான் பயந்துக்கிட்டு கொஞ்சம் விட்டமின்ஸ் எடுத்துப்பேன் என் ஹெல்த்துக்காக. எனக்கு அந்த விட்டமின்ஸை கொடு. அது பாய்சன்லாம் இருக்காது. இனிமேல் எவ்வளோ ப்ரௌனிஸ் என்ன தோணுதான் பாய்சன் வச்சு ஓனர் ஷோ கொண்டிருப்பானு. ஸ்கிரிப்ட் ஞாபகம் வருது இல்லைனாக்கு. ஸ்கிரிப்ட் படி செஃப்லி தான் என்னோட தம்பி பாவானா, நான் அவனை சப்போர்ட் பண்ணுவேன். ஓனர் ஷோ தான் என் தம்பியை டார்ச்சர் பண்ணது தெரியுமா? அப்புறம் இப்போ என்ன சொல்லுவேன், நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். என் தம்பியை டார்ச்சர் பண்ணது அவர்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வரும். நீ எதனால் அவன் மேலே கோவமாக இருக்க? என்னடா அது புது கதை ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப நாளாக என்கிட்ட வாடகை கொடுக்கவே இல்லை. அதனால நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அவர் மேலே. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓனர் ஷோ கொடுத்தீங்களா? நான் அவனை உண்மையை சொல்லணும் உங்கள்கிட்டலாம். நீ தான் தப்பு பண்ணிட்டியா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல, வேறு விஷயம். நான் ஒரு கிண்டர் கடை டீச்சர். ஷோவோட பொண்ணை நான் தான் பார்த்துக்கிறேன் அந்த ஸ்கூலில்.
இது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன் ஓனர் ஷோ இறந்தது கேள்விப்பட்ட உடனே. நான் ஷாக் ஆகிட்டேன். டவுட்டாக இருக்கே. டாக்டர் யாங், உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? தேவையில்லாமல் இப்போ ஏன் படிக்கிற? இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டு மை ஐடால் ஷைனிங் ஸ்டார். எல்லாரும் எவிடன்ஸ் இருக்கான்னு தேடுவோம் வாங்க. ஒரு நிமிஷம், அது என்னது? அது என்ன? அது கத்தி தானே? அது இப்படி உன் வயிற்றுல இருந்துச்சு, எதுக்கு வச்சிருக்க? இல்லை சொல்றா. வேறு ஐப்ரோ ஷேப்பர் தான். இங்கே காட்டு. இது எப்படிரா நீ ஐப்ரோ இது பண்ணுவ? எனக்கு இந்த காலத்து டீச்சர் தான் எதுக்கு கத்தி வச்சிருக்கேன்? உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே இதில் வச்சுட்டு ஆப்பிளை நறுக்கி உள்ள கிட்ஸுக்கு எப்போவுமே நான் ஆப்பிளை நறுக்கி கொடுப்பேன். அதனால தான் நான் அந்த கத்தியை எப்போவுமே என் கையில் வச்சுப்பேன். இப்போ புரியுதா? அடுத்து யார் என்ன உண்மையை சொல்ல போகிறா? இந்த கேஸ் பெரிய தலைவலியாக இருக்கும் போல. இந்த பூவை பிடி. பூவா? எதுக்காக நீ பூ வச்சிருக்க? எனக்கு தெரியாது, அவன் தான் கொடுத்தான். வித்தியாசம் பண்ணுறானே. பரிசு என்னடா பண்ணுற? எதையோ மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். எதுக்காக பூ வச்சிருக்கேன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. பாட்டு பாட சார், பூ வச்சுதா பாட்டு பாடுவீங்களோ? நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்தா இவனோடது. இது சிசிடிவி கேமரா இருக்குது. எதுக்காக இதை வச்சுருக்கேன் தெரில. ஓனர் ஷோ இறந்து போயிட்டார்ல, இந்தாங்க பூ, ஏற்கனவே வாங்கிட்டேன், வச்சுட்டு போயிடலாம். ஓனர் ஷோ கொண்டது இது ரெக்கார்டாக இருக்கலாம்ல. ஓனர் ஷோ இன்றைக்கி தான் செத்து போவார், முன்னாடியே தெரியுமா உனக்கு? நீ எனக்கு பதில் சொல்லு, நீ எதுக்கு ஃப்ளவர் வாங்கின? அவர் இன்னைக்கு இறந்து போவார், அதனால ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறா. எப்படி? எல்லாரும் நிறுத்துங்க, இதை பாருங்க, இதுதான் அவர் போட்டிருந்தார் தலையில். இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே. மச்சான், ஹாரி பாட்டர் தொப்பிடாடே. எனக்கு போர் அடிக்கு, இங்கே இருக்கேன். ஒரு நிமிஷம், இவங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணவே இல்லையே. இவன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட என்னோடய வாலெட் மட்டும் தான் இருக்குது. ஃபோட்டோவில் காமெடியாக இருக்கா? உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, எதுக்காக? மாஃபியாவில் சம்பாரிச்சதா? நிறுத்துடா டேய். எல்லாரும் கவனிங்க, நான் என்ன கொண்டு இருக்கேன்னு பார்ப்போம். இதை குடிச்சிட்டு வேணா எல்லாரும் வளருவோம். நல்லா இருக்கே. ட்ரங்க் கன்ஃபெஷனா? இதை குடிச்சா யார் மாஃபியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா யாராலையும் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஆல்கஹாலை பற்றி ஒன்று சொல்லணும், கேளுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் மட்டும் தான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்டுபிடிச்சேன். ஓனர் ஷோ எப்போவுமே அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா வெட்டிடுவாரா? ஆமாம், வெட்டிடுவார். காலு கைன்னு தனியாக வெட்டிடுவாரா? அதனால நீ கட் பண்ணி அவரையும் கொண்டுட்டியா? ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்களேன். அப்படி இல்லை. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனாக இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எப்போவுமே நான் லேட்டாக தான் வேலை பார்த்துட்டு போவேன். அந்த மாதிரி நான் நேற்று பார்த்தேன்னா, குடிச்சிட்டு ஒரு ஆள் வந்தார். அப்போ பார்த்தேன், அவர் எப்படி வந்தார்னா, லீனோ வராம்பாரு அதே மாதிரி தான். அப்படி வந்தார். கடையில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் கிட்ட பார்த்தேன். அவர் ஓனர் ஷோன்னு நினச்சா, நான் டாக்டர் கிம். இவர் தான் வந்தார் என் கடைக்கு வந்தது. அட சோடா குட்டி, நீதானா? நான் கூட நீ நல்லவன் நினச்சேனடா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் குடிச்சிட்டு என்ன பண்ணான்? அவன் அப்படியே என் மேலே தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டே என் மேலே விழுந்துட்டாரு. அப்புறம் அடா இருங்க, நான் சொல்லிக்கிறேன். ஓனர் ஷோ என்கிட்ட பணம் வாங்கினாருங்க. என்ன சொல்கிற? அவர் வாடகை கிட்ட பணம் தேவைப்படுது, என்கிட்ட வாங்கினாரு. நீ தானடா சொன்ன கட்டவே இல்லை? ஆமாம், வருஷம் பூரா கட்டலை. ஓனர் ஷோ என்கிட்டருந்து பணம் வாங்கினது இவருக்கு தெரியும். ஆனால் இவர் போய் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் என்னை மாட்டி விடுறாரு. ஏன்னு கேளுங்க. குழப்பமா இருக்கே. எனக்கு அவங்கள டவுட்டாக இருக்கே. நான் ஒரு அப்பாவி. நான் எந்த தப்பு பண்ணலை. யாருக்கு புரிய மாட்டேது, ஏனே தெரில. யாரும் என்னை நம்ப மாட்டேறீங்க. ஏன்? அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். ஏன் அவனை விசாரிக்க மாட்டேறீங்க? அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் ஓனர் ஷோபா. ஏன்னு கேளுங்க. நான் ஒன்று சொல்லணும். நான் காஃபி வைக்கும் போது வந்தப்போ ஒரு டாக்டர் என்னை கட்லெட் வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப வற்புறுத்தினார். அது நான் தான் சரின்னு எனக்கு கட்லெட் பிடிக்குமேன்னு நானும் போனேன். அப்புறம் பார்த்தா அந்த டாக்டரு பல்ல தப்பாக பிடிக்கிட்டான். அப்போ அது இல்லைன்ற. இப்போ என்ன சொல்கிற? நான் மவுத் வாஷ் கூட பண்ணேன். என்கிட்ட அந்த பல் இருக்குது. அந்த பல்லை என்கிட்ட கொடுத்துரு, எவிடன்ஸாக வச்சுப்போம். அதை ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அது. அட இருடா, நீ மவுத் வாஷ் வாங்குற, அதுக்கு முன்னாடி அவன் பல்லு வளர்க்கணான்னு கேட்டியா? ஓனர் ஷோ என்னை மிரட்டினார், ஏதாவது சம்பாதிச்சு காசு கொடுங்க. அதுதான் நான் டீச்சர் இவனை வலுக்கட்டாயமாக போய் பல்ல பிடிங்கி காசை வாங்கிட்டேன். அதுதான் இப்போ நடந்துச்சு. இதுக்கு மேலே நான் ஆனால் நீ கட்லெட் வாங்கி தரேன்னு சொன்ன, அதை கூட நீ வாங்கி தரல தெரியுமா? ஓனர் ஷோ என்கிட்டேருந்து தான் பணம் வாங்கினா, அவன் என்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை. இன்னொரு விஷயம், ஓனர் ஷோ என்கிட்டேருந்து தான் பணம் வாங்கினாரு, அதையும் தரவே இல்லை. உன்கிட்டே வாங்கினாரா? அவர் ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். என்கிட்ட 10 தடவைக்கு மேலே கேட்டனால தான் நான் பணத்தையே கொடுத்தேன். 10 தடவையா? நம்புங்கப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? அவர் என்கிட்ட மொத்த பணத்தையும் வாங்கிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டிட்டாரு, அவாய்ட் பண்ணுறாரு. எங்கே நான் காசை திருப்பி கேட்டுருவேன்? ஒருவேளை நீ அதனால தான் கொண்டுட்டியா? டைம் முடிஞ்சு. டிடெக்டிவ், நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். டிடெக்டிவ், இவங்க 2 பேரும் அந்த லேப்டாப்பில் என்ன பண்ணுறாங்க? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறாங்க. ஜோக் அடிக்கிறான். நான் நினச்சதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும். அப்படி என்ன இருக்குது இதில்?
பாஸ்வேர்டு கேட்குதே, எனக்கு தெரியாது. என்ன பாஸ்வேர்டு? பில்டிங் ஓனருக்கு தெரியும். ஆமாம், நான் தான். என்னப்பா 00 போடு, இல்லை 1 2 3 4 போடு. என் பிரதரோட யூடியூப் சேனலில் ஓனர் ஷோ போத்தாலும் பேக் கமெண்ட்ஸ் போடுறாரு. ஆமாம், இங்கே பாருங்கள் நெகட்டிவ் கமெண்டர். உன்னோட ப்ரௌனிஷ் டெசர்ட்ஸை பார்க்க நல்லாவே இல்லை. அது ஓனர் ஷோ போடுறது தெரியுமா? பார்த்தா ஓனர் ஷோ ரொம்ப மோசமானவராக இருப்பார். கேஸை முடிச்சிருங்க. அப்படி தான் தோணுதா? எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணுது போல். க்ரைம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுற? நான் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே கிடைக்க மாட்டேது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இதில் போட்டிருக்கு நீ பிறந்தது 1990 22 செப்டம்பர். ஆனால் இது 2018 இஷ்யூடு ஆயிடுச்சுடா. இங்கே கொடு, அப்படியே போட்டிருக்கு. ஆமாம், ஏன் நீ இது யூஸ் பண்ண இதை? வேறு யாராவது திருடிட்டியா? எனக்கு மார்ச் 25 தான் பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி வச்சேன். ஸோ அப்படி வச்சுலாம் மாற்றலாமா? ஓ, புது வாழ்க்கை வாழ்கிறதுக்காக புது பிறந்தநாளா? நல்ல ஐடியாவாக இருக்கே. பரிஸ்டா பாய் இன்னும் தீவிரமா எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காரு. மை ஃபேன் டாக்டர் யாங். உன் பாக்கெட்டில் என்ன பெண்ணு ரெட் கலரில் இருக்குது? இது என்னோடய டியூட்டர் கொடுத்தது ஞாபகம் இருக்குமா? அதான் நான் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் டிடெக்டிவ், நீ எதுக்கு இந்த கஃபேக்கு வந்த? நீ சொல்லவே இல்லை. எதுக்காக வந்த? அது வந்து என்னென்னா, நல்ல கொஸ்டின். என்னென்னா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு வாக்கி டாக்கி ரோட்டில் கண்டுபிடிச்சேன். அதுக்காக தான் நான் வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சேன். ஆமாம், அது வந்து வித்தியாசமான குரல்கள் கேட்டுச்சு. ஹலோ, யார் அது? அப்படியா? டிடெக்டிவ்லி சொன்னார் ஓனர் ஷோ இறந்து 1 வருஷம் ஆக போதாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அவன் பணத்தை கொடுக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டேனே. அப்புறம் தான் அவன் கொண்டுட்டாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. வந்தேன். நான் கண்டிப்பாக அந்த மாஃபியாவை கண்டே பிடிச்சாகணும். அதனால தான் நான் இன்னும் நிற்கிறேன் இங்கே. நாங்கள் எப்படி ஒன்று நம்புறது? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் விடுங்க, நான் ஓனர் ஷோவோட பேசிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. அவர் தான் இறந்துட்டாரு. சொல்லு எங்க? இருங்க, இதை பற்றி பேசுகிறோம். ஓனர் ஷோ எப்படியும் ஒரு பெரிய மனுஷன், அது ஹைட்டாக இருக்கார். ஒரு 150 அடி இருப்பார் எப்படியும். இல்லை, அவர் 182 சென்டிமீட்டர் இருப்பார் இருந்தா. ஆனால் அது ரொம்ப ஹைட்டாச்சு. 180 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்குது. இதில் அவ்வளோ தூரம் எங்கே இருப்பார் அவர்? யாரெல்லாம் இந்த ஹைட்டை சொல்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஓனர் ஷோ என்கிட்டேருந்து பணம் வாங்கியிருந்தாருன்னு. அவர் எனக்கு திரும்பி தரவே இல்லை பணம். அவர் பணம் வாங்கினதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட சொன்னார் இந்த கஃபேக்கு வந்தால் பணம் தரேன்னு. அதனால தான் இங்கே வந்தேன். அப்படி சொல்லி நான் வர வச்சு எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா ஒரு நல்ல டிடெக்டிவ், அதுக்கான மெனி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதனால நான் புறம் போட்டு எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ என்னமோ. அதனால தான் என்கிட்ட பேசுகிறதில்ல. இவ்வளோ பிரேக்கேஸ் என் தலையை கட்டிட்டு ஓடிட்டானா? ஆமாம், தலையில் கட்டிட்டு ஓடிட்டான். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது இங்கே?